மக்களே வணக்கம், வெல்கம் டு உஷா குக்கிங். நான் உங்களுக்கு இருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குல்லா போட்ட சீனியை நீங்கள் உட்காந்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ பார்த்ததுக்கான அர்த்தம் கூறுங்கள். இன்னைக்கு வைகுண்டத்தில் ராதை அவங்க நர்த்தனம் ஆடுறதுக்கு இங்கே பூலோகத்தில் கேட்குறப்ப கிருஷ்ணர் சொல்கிறாங்க. அப்போ ராதை சொல்கிறப்ப கிருஷ்ணர் புல்லாங்குழல வச்சு ஊன்னு ஊதுறாரு. ஆனால் மதுரை கானம் வரலை. ஏன்னு அது ராதைக்கு தெரியாதுல்ல. அதனால ராதைக்கு மறந்து போயிருக்காங்கல்ல. அந்த வைகுண்டத்தில் இருந்தப்போ ஒரு ஸ்ரீ பத்மநாபன் சாபனைனால அவர் மறந்து போயிருந்தனால ராதை அதை ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வரதுக்காக கிருஷ்ணர் விளையாடுறாரு. ராதை கிட்ட விளையாடி இதில் தூசி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒன்று இருக்காதே அப்படின்னு ராதை அதை கொண்டு தன்னோட மூச்சு காற்றை அந்த புல்லாங்குழலுக்குள்ளே விட்டவுடனே அப்படியே அப்படியே கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக ராதை தன்னோட மூச்சு காற்று. ஏன்னா அங்கே வைகுண்டத்தில் ராதை இசைச்சு கொடுத்தாதான் ஒரு மதுர கானமே கிருஷ்ணர். ஏன்னா ராதை தானே சாப்பிட்டு அந்த கிருஷ்ணர் கொடுக்குற உணவை கூட அவர் சாப்பிட்டு உண்டு, ராதை உண்டு சரியாக இருக்குன்னு சொன்ன பிறகு தானே கிருஷ்ணர் விடுறார். அதே போல் தான் இதுவும். அதனால் இங்கே அது ஞாபகம் டக்குன்னு கிருஷ்ணர் வாங்கி அந்த புல்லாங்குழல் ஊதுறாரு. ஊதுனா மதுர கானமாக வருது. இன்னொன்று அவர் அந்த நிலவு கீழே பூமிக்கு வரணும்னு பார்க்குறாரு கிருஷ்ணர். பூமிக்கு வந்தோடனே கரெக்டாக அந்த டைமில் சந்தோஷமாக அவர்கிட்ட நர்த்தனம் ஆடுறாரு. கிருஷ்ணரும் அவ்வளோ சூப்பராக நர்த்தனம் ஆடுறாரு. ராதைக்கு ஒன்றுமே புரியல. கிருஷ்ணர் நர்த்தனம் ஆடுவார். ஏன்னா அவங்க இந்த பூலோகத்தில் இருக்காங்க, வைகுண்டத்தில் இல்லைல்ல. அவங்களுக்கு அது மறந்து போச்சு கிருஷ்ணர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகங்களை கிருஷ்ணர் கொண்டுட்டு வர்றார். இதுதான் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோவில் நர்த்தனம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பாய் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலீட் புயல் போயிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.